ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கோடிங் டிகோடிங்கான செகண்ட் பார்ட் தான் இது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லெட்டர் கோடிங் இன் நம்பர்ஸ். இதில் தான் நிறைய வேரியண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம எஸ்எஸ்சிலேருந்தோ ரயில்வேலேருந்தோ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா வேரியண்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் சொல்கிறது தான் அந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கொயர் வேல்யூ 50 வரைக்கும், கியூப் வேல்யூ 20 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கோட் வந்து 1573 கோட் பண்ணியிருக்காங்க. டைஸுங்கிற வேர்டை வந்து 7185 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்த்த உடனே ஃபஸ்ட் இந்த நம்பர் எழுதிடுங்க. சரிங்களா? நம்பர் எழுதிக்கிட்டு எந்தெந்த நம்பர்லாம் சேமாக இருக்கோ, அதாவது இப்போ கோடு வந்து நம்ம ஃபஸ்ட் லெட்டரில் மட்டும்தான், ஃபஸ்ட் வேர்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு வேர்டு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் சேமே இல்லாமல் இருக்கும். அந்த வேர்டு தான் ஓ. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எது ஃபஸ்ட்டு சேமாக இருக்குங்கிறத பார்ப்போம். 1க்கு 1 அடித்தாச்சு, 7க்கு 7 அடிச்சிருங்க, 5க்கு 5 அடிச்சிருங்க. ஸோ 3 8 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வேர்டில் தான் ஓ இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 3. ஸோ ஆப்ஷன் பி 3 தான் ஆன்சர். இது சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹோப் இஸ் கோடட் அஸ் 7395, அதாவது 7395 கோட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 6582 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு லெட்டர்லையுமே ஒரு லெட்ரு சேமாக இருக்குது. அப்போது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெட்ரு மட்டும்தான் சேம் நம்பராகவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி என்ன நம்பர் இருக்குது? 5 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சரும் 5 தான். ஆப்ஷன் சி 5 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வச்சு தான் நம்பரை மட்டுமே எழுதி நீங்கள் இந்த இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது அடுத்த வேரியண்ட்டு. ஜிசிஜேஎல் வந்து 14/6/2024 கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம் நம்ம பிளேஸ் வேல்யூவை ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ ஜியோட பிளேஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 to 14. சியோட பிளேஸ் வேல்யூ 3. அப்போ 3 × 2 6. ஓ, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ டபிள்யூவோட பிளேஸ் வேல்யூ என்னது? 23. டியோட பிளேஸ் வேல்யூ 20. அப்போ 46 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 46 40 வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் ஒரு வேர்டு நீங்கள் ரொம்ப டைம் இல்லாதனால இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வேர்டு கூட நீங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இப்போ நம்ம ஜிசிஜேஎலுக்கு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் வேர்டர் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அதுவும் அதே லாஜிக்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது பி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ வந்து 2. ஸோ 4. ஆப்ஷனில் பாருங்கள் 4 ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ அப்போ ரெண்டாவது நம்பர் பார்க்கணும். இசட் வந்து 26. 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 52. 52 ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு லெட்ரு கே வந்து பார்த்திங்கன்னா 11 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22. ஸோ 22 வந்து ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்விசிஓ இஸ் கோடட் அஸ் 12 22 3 15. இது என்ன பண்ணியிருக்காங்க? பிளேஸ் வேல்யூவை அப்படியே போட்டிருக்காங்க. இப்போது எல்லோட பிளேஸ் வேல்யூ என்னது? 12. பியோட பிளேஸ் வேல்யூ 22. சியோட பிளேஸ் வேல்யூ 3. ஓவோட பிளேஸ் வேல்யூ 15. ஸோ அதே மாதிரி ஜிக்கு பார்த்தீங்கன்னா 7, ஐக்கு பார்த்தீங்கன்னா 9, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ அப்போ இசட்டோட பிளேஸ் வேல்யூ என்னது? 26. ஏவோட பிளேஸ் வேல்யூ 1. 26 1 எங்கேயாச்சும் ஆரம்பிக்கா? 26னே ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது ஜெயில் கேட்ட கொஸ்டின். ஜெயில் எவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்கிறதையும் பாருங்கள். அடுத்து FRIAR இஸ் கோட் அஸ் 20 அண்ட் ஃப்ரீடம் இஸ் கோட் அஸ் 28. வாட் இஸ் கோட் ஃபார் ஃபேரோ? இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த வேர்டில் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை என்னங்க? FRIAR இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீடமுக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 4 6 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20, 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 28. அப்போது அதே மாதிரி ஃபேரோக்கு எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது? 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 6 4s are 24. ஆப்ஷன் ஏ 24 தான் ஆன்சர். ஜேஇ எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு இன்ஜினியரிங் முடித்த கிராஜுவேட்ஸ்க்கான எக்ஸாம், இன்ஜினியரிங் வேலைக்கான எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கிறாங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு அடுத்த வேரியண்ட்டு.
இந்த மாதிரி வேரியன்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு. எல்லா எக்ஸாம்ஸுமே பெரும்பாலும் சிஹெச்எல், சிஹெச்எஸ்எல், சிபி எழுதுறவங்க இந்த கொஸ்டின்ஸ் தான் வரலாம். ஏன்னா இது ரொம்ப நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளேஸ் வேல்யூ ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆப்போசிட் வேல்யூ ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா, எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம எந்த லாஜிக் நமக்கு எடுத்தோன்னா முதல் லாஜிக்கில் ஆன்சர் கிடைக்கலாம், இல்லை 2-3 லாஜிக் அடுத்து நமக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஸோ எதுவுமே தெரியாது. அதனால் இதில் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதையும் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆப்ஷனை வச்சு பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இப்போது நான் டேரெக்டாக லாஜிக் என்ன, எப்படி இந்த கொஷினை அப்ரோச் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஆனியன்கிற வேர்டை 201ஆல் கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பொட்டேட்டோங்கிற வேர்டை 261ஆல் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆனியனுக்கு அதோட ப்ளேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். ஓ இருக்குல்ல, ஓவோட ப்ளேஸ் வேல்யூ என்னது 15. சரிங்களா? அதை என்னால் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 14. ஐக்கு வந்து 9, ஓக்கு வந்து மறுபடியும் 15, எண்ணுக்கு மறுபடியும் 14. சரிங்களா? 15, 14, 29, 15, 14, 29, 29 2 அடித்தா 58, 58ம் 9ம் 67, 67 3 201 வந்துருச்சா? ஸோ இதுதான் லாஜிக். அதாவது அதோட ப்ளேஸ் வேல்யூ கொடுத்து அதில் உள்ள அந்த ப்ளேஸ் வேல்யூ எல்லாம் ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த 3ஆல் ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த லாஜிக் அதான் நமக்கு. அதே லாஜிக் இங்கேயும் வருதா? ஒரு வேளை இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கலாம், இல்லை 3ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கலாம். அப்போ அந்த 3 ஏன் 2 ஏன் வந்துச்சுங்கிறத நம்ம யோசிக்கணும். இல்லை 3ஏ வந்துச்சுன்னா நம்ம அடுத்தும் அதே மாதிரி எண்ணி 3 போட்டுருணும். இதுதான் அந்த கொஷினை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டாவது வார்த்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பியோட ப்ளேஸ் வேல்யூ என்னது 16, ஓவோட ப்ளேஸ் வேல்யூ 15, டியோட ப்ளேஸ் வேல்யூ 20, ஏவோட ப்ளேஸ் வேல்யூ 1, டியோட ப்ளேஸ் வேல்யூ மறுபடியும் 20, ஓவோட ப்ளேஸ் வேல்யூ 15. இது என்னங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரமாக எண்ணக்கூடியதை நம்ம எண்ணிடலாம். சரிங்களா? 20 20 40, 50 15 30, 14 30யும் 70, 71 77 87, 87 3 சார் என்ன 7 3 சார் 21, 80 சார் 24, 26 261 இதுவும் வந்துச்சு. ஸோ 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தும் அப்படி தான் பண்ணணும். அடுத்து நம்ம கொடுத்துருக்க மேங்கோவோட ஃபஸ்ட் லெட்டர் 13, ஏ வந்து 1, என் வந்து 14, ஜி வந்து 7, ஓ வந்து 15. சரிங்களா? இப்போ ப்ளஸ் பண்ணலாமா? 20 35 36 40 50. இப்போ 50 × 3 சார் 150. 150 ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சிஜியில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேரியண்ட் இது. ஸோ எல்லாருமே அப்ரோச் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆன்சர் பண்ணால் நமக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே வேரியண்ட் தான், ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னங்கிறத நான் சொல்கிறேன். க்ளோ வந்து 140 கோட் பண்ணியிருக்காங்க. ஆப்ட் ரேட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு ஒரு வேர்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் டைம் மிச்சம். க்ளோவுக்கு ஜீனா என்னது 7 ப்ளேஸ் வேல்யூ. ஆனால் இந்த ஆப்ஷனில் நமக்கு 7 வந்து நம்ம கொடுக்க போகிறதுல அதோட ஆப்போசிட் வேல்யூ பண்ண போகிறோம். ஆப்போசிட் என்னது 19. 19க்கு அப்புறம் எல்லோட ப்ளேஸ் வேல்யூ 12, ஓவோட ப்ளேஸ் வேல்யூ 15, பியோட ப்ளேஸ் வேல்யூ 22, ஈயோட ப்ளேஸ் வேல்யூ 5. சரிங்களா? இதெல்லாம் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 20 32 54 64 73 வருது. சரிங்களா? சரி 74 வருது மொத்தமாக. சரிங்களா? 74 வருது. இந்த 74 2ஆல் அடித்தா 38 வரும், 148 வரும். சரிங்களா? ஆனால் இந்த 2 ஏன் வந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 வார்த்தைகள் இருக்குது. இதில் 3 வார்த்தைகள் கான்சனன்ட் வார்த்தை, 2 வார்த்தைகள் என்ன வார்த்தை வவ்வல்ஸ். இதெல்லாம் ஓவும் ஈயும் வவ்வல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் வவ்வல்ஸையும் இதில் வர சம் ஆஃப் லெட்டர்ஸையும் தான் அவங்க மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வவ்வல்ஸ் தான் இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 148 நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இதே நம்ம லாஜிக்கை தான் நம்ம இந்த வேர்டுக்கும் யூஸ் பண்ணணும். ஓவோட ஆப்போசிட் ப்ளேஸ் வேல்யூ 12, பியோட ஆப்போசிட் ப்ளேஸ் வேல்யூ 25, டியோட ஆப்போசிட் ப்ளேஸ் வேல்யூ 23, யூவோட ஆப்போசிட் ப்ளேஸ் வேல்யூ 6, ஆரோட ப்ளேஸ் வேல்யூ 9, ஏக்கு 26, டிக்கு 7,
ஈக்கு 22. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணலாமா? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30, 55, 65, 85, 85, 89, 95, 104, 130 வருது. சரிங்களா? இந்த 130 எப்படி இருந்துச்சுன்னா இதில் நம்ம அதே மாதிரி வவல்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். இதில் எத்தனை வவல்ஸ் கொடுத்துருக்காங்க? யூ ஒரு வவல்ஸு, ஏ ஒரு வவல்ஸு, இ ஒரு வவல்ஸ், 3 வவல்ஸ் இருக்குது. ஸோ 4 வவல்ஸ் இருக்குது யோவோடு சேர்த்து. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 52 வரும். 520 ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நீ இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். கொஞ்சம் டைம் டேக்கிங் ஆகத்தான் செய்யும். நீங்கள் டக்குன்னு மைண்ட்லேயோ இல்லை இந்த மாதிரி ரைட் பண்ணியோ நீங்கள் கொஷின் அப்ரோச் பண்ணணும். அடுத்த கொஷின் பாருங்கள். அப்ரோச் இஸ் ரிட்டன் அஸ் 11, 61, 61, 81, 51, 38 இருக்குது. இது என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ப்ளேஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏவோட ப்ளேஸ் வேல்யூ என்னது? 1, பியோட ப்ளேஸ் வேல்யூ 16, பியோட ப்ளேஸ் வேல்யூ 16. ஸோ அதே மாதிரி தான் அடுத்தும் அப்ரூவலுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஊடால பார்க்காம நீங்கள் லாஸ்ட் லெட்டர் கூட பார்த்துக்கலாம். ஹெச்சோட ப்ளேஸ் வேல்யூ என்னது? 8, எல்லோட ப்ளேஸ் வேல்யூ 12. ஸோ எல்லாத்துக்குமே அவங்களோட ப்ளேஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக ஆன்சர் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பியோட ப்ளேஸ் வேல்யூ 16, 16 எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது. ஓவோட ப்ளேஸ் வேல்யூ 15, 15 எங்கே இருக்குது? ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்ம ஒரு 10 செகண்ட்ஸை முடிச்சிட்டோம். இது எப்படி? ஆப்ஷனை வச்சு தான். நீங்கள் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி ஆப்ஷனை பிடிக்கிறீங்களோ ஆன்சர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராக்கி ஸ்கோடஸ் 36, 2, 22, 16, 18. இது இந்த இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறது அடுத்த வேரியண்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டினும் இதில் ப்ளேஸ் வேல்யூவும் அப்புறம் இந்த ப்ளேஸ் வேல்யூவில் எதுவும் பண்ணியிருக்காங்கிறது தான் அந்த மாதிரி டைப் கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆரோட ப்ளேஸ் வேல்யூ பொறுத்தளவுக்கு 18, ஏவோட ப்ளேஸ் வேல்யூ 2, 1. ஆரோட ப்ளேஸ் வேல்யூ 18, 18 2 36. அதாவது 18 2 36. 1 2 2. கேவோட ப்ளேஸ் வேல்யூ 11, 2 22. ஐயோட ப்ளேஸ் வேல்யூ ஹெச்சோட ப்ளேஸ் வேல்யூ 8, 8 2 16. சரிங்களா? இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஐயோட ப்ளஸ் வேல்யூ என்னது? 9, 9க்கு 2 18 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கீழே கண்டுபிடிக்கணும். நீங்கள் ரெண்டாவது வேர்டு ஒரு வாட்டி செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வேர்டு என்னது? எஸ்ஸோட ப்ளஸ் வேல்யூ என்னது? 19, 19 2 38. ஸோ நீங்கள் அடுத்து ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அடுத்து நீங்கள் நேராக ஆன்சருக்கே வந்துடலாம். எம்மோட ப்ளஸ் வேல்யூ என்னது? 13, 13 2 26, 26 2 இடத்துல ஆரம்பிக்கு. ஏவோட ப்ளஸ் 1, 1 2 2. ஸோ டி தான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஏன்னா அதில் மட்டும் தான் 2 இருக்குது. அது இன்னொரு இதில் 1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது சிஜியில் கேட்ட கொஸ்டின் தான். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். சிஜியில் இவ்வளோ ஈஸியாகவும் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாகவும் கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே அப்ரோச் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்ட்ரீம் இதுவும் கிட்டத்தட்ட ப்ளேஸ் வேல்யூ தான் நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 16 ஸ்ட்ரீமுங்கிற வார்த்தை 16, 14, 18, 44, 52, 28 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸோட ஆப்போசிட் வேல்யூ என்ன? ஹெச். அதோட நம்பர் 8. 8 2 எத்தனை? 16. சரிங்களா? அதே மாதிரி டியோட ஆப்போசிட் ப்ளேஸ் வேல்யூ 7. 7 2 எத்தனை? 14. ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அதோட இந்த லெட்டர் கொடுத்துருக்க லெட்டரோட ஆப்போசிட் வேல்யூவில் உள்ள நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆரோட ஆப்போசிட் ப்ளஸ் வேல்யூ என்னது? 9, 9 2 18. சரிங்களா? ஸோ நீங்கள் லெட்டரில் நம்பரே டேரெக்டாக கொடுத்துடலாம். நீங்கள் அப்படியே கூட யோசிக்கலாம். சரிங்களா? அப்படி சொல்ல முடியாது. நம்ம நம்பர் கொடுத்து இதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து நம்ம டேரெக்டாக ஆன்சர் பார்க்க ஆரம்பிச்சிடும். பியோட ஆப்போசிட் வேல்யூ என்னது? கே. 11 2 22. இயோட ஆப்போசிட் வேல்யூ என்னது?
22 22 44 22 44 எல்லா இதுலேயும் ஆரம்பிக்கும். ஸோ நான் அடுத்த இது பார்க்கணும். ஆரோட ஆப்போசிட் வேல்யூ 9 9 2 18 18 எங்கெல்லாம் இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று சொன்னோம்ல, இங்கே வரைக்கும் ஒன்று போல் இருக்குதுன்னு பாருங்கண்ணே. கிட்டத்தட்ட 18 வரைக்கும் எல்லா இதுலேயும் ஒன்று போல் இருக்குது. 18க்கு அப்புறம் மாற்றங்கள் இருக்குது. ஸோ அப்போ அடுத்தது பார்க்கணும். ஐக்கு ஆப்போசிட் என்னது? 18 18 2 36 36 எந்த இடத்துலலாம் இருக்குது? 36 2 இடத்துல இருக்குது. ஸோ அடுத்த லெட்டர் பார்க்கலாம். அடுத்த லெட்டரும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த லெட்டர் பார்க்கலாம். ஓவோட ஆப்போசிட் என்னதுன்னு? 12 12 2 24 24 பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இதுதான் அப்ரோச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். கான்செப்ட்ஸ் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் திருப்பி நீங்களாகவே கண்டுபிடிப்பீங்க. ஷார்ட்கட்ஸ் தான் யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்களே டக்குன்னு உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கே தோணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு புக்கோ இல்லை ஒரு எஸ்எஸ்சி பினாக்கிள் புக்கோ இல்லை ஒரு வேறு எதுவும் புக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு 50 கொஸ்டின் ட்ரை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஒவ்வொரு சேஞ்ச் பார்த்துக்கிட்டு வருவீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். லுக் இஸ் ஸ்கோர்ட் as 2330, பால் இஸ் ஸ்கோர்ட் as 1413. ஹெல்ப்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அடுத்த வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டில் எப்படி லாஜிக் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோட ப்ளேஸ் வேல்யூ பொறுத்தளவுக்கு 12, ஓவோட ப்ளேஸ் வேல்யூ 15, இந்த திருப்பி ஓவோட ப்ளேஸ் வேல்யூ 15, கேவோட ப்ளேஸ் வேல்யூ 11. சரிங்களா? இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 23. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 30 வந்துருச்சா? ஸோ திருப்பி அதையும் ட்ரை பண்ணிடுவோமா? பிக்கு என்னது? 2, ஏக்கு என்னது? 1, எல்லுக்கு என்னது? 12, திருப்பி எல்லுக்கு என்னது? 12. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 14, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13, 14 13 வந்துருச்சு. ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹெல்ப்பும் கண்டுபிடிச்சிடலாம். ஹெல்ப்பு 8 ஹெச்சுக்கு, ஈக்கு 5, எல்லுக்கு 12, பிக்கு 16, இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 24, இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 17. 24 17 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் க்ரௌடு வந்து 23 41 59 24 கொடுத்துருக்காங்க. ட்ரிக்குங்கிற வார்த்தையை 16 24 91 99 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சியோட ஆப்போசிட் வேல்யூ என்னது? 24. சரிங்களா? ஆரோட ஆப்போசிட் வேல்யூ 9, ஓவோட ஆப்போசிட் வேல்யூ 15, டபிள்யூவோட ஆப்போசிட் வேல்யூ 4, டியோட ஆப்போசிட் வேல்யூ 24. சரிங்களா? சரி 23. இதை அப்படியே ஃபஸ்ட்டும் இதை லாஸ்ட்டும் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் இந்த 9 எங்கேயும் இந்த 4 எங்கேயும் கொண்டு போயிருக்காங்க. 15 அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 23 23 4 15 9 24 வருதுங்களா? இதுதான் லாஜிக். அதே லாஜிக் தான் ட்ரிக்குக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக ஆன்சரே கண்டுபிடிச்சிருவோம். எஃபோட ஆப்போசிட் வேல்யூ என்னது? 21. ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் எங்கே 21 இருக்குன்னு கூட பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் 21 2 இடத்துல இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் லாஸ்ட் லெட்டரில் அதோட வேல்யூ பாருங்கள். 12, அதோட வேல்யூ என்னது? 12. ஸோ நம்ம லாஸ்ட் நம்பரை வச்சு ஃபஸ்ட் நம்பரை வச்சு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏல தான் 12 இருக்குது, லாஸ்ட் 21 இருக்குது, மீதி இதில் 15 இருக்குது. ஸோ அது ஆன்சருக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் வச்சு மட்டுமே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நடுவில் எந்த வார்த்தையுமே கண்டுபிடிக்கல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் டைம் கன்சியூம் பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணணும், கொஷின்ஸை கொண்டு போகணும். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். அட்ரஸ் இஸ் 25 கோட் பண்ணியிருக்காங்க, போல்ட் வந்து 13 கோட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்குமே வவ்வல்ஸ் கான்சனன்ட்ஸ் பற்றி தெரியும். ஸோ இதில் வேறு ஒன்றுமே இல்லை. நம்பர் ஆஃப் வவ்வல்ஸையும் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். இப்போ இதில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது? ஏ ஒரு வவ்வல், இ ஒரு வவ்வல். ஸோ 2 எழுதிக்கோங்க. கான்சனன்ட் எத்தனை இருக்குது? 6 லெட்டரில் மொத்தம் 7 லெட்டர் இருக்கா மொத்தம். அதில் 2 போச்சுன்னா 5. ஸோ 25 தான் இதுக்கு கொடுத்துருக்காங்களா? போல்ட்டுக்கு பாருங்கள், இதில் ஒரே ஒரு வவ்வல் தான் இருக்குது. ஸோ 1, மிச்சம் 3 கான்சனன்ட். ஸோ 13. அதே மாதிரி தாங்க அடுத்து இந்த வேர்டும் கேஸ்ட்டுங்கிறதும். கேஸ்ட்டில் 2 இது இருக்குது. ஸோ 2 மிச்சம் 3. ஆப்ஷன் டி 23 தான்
ஆன்சர். சிம்பிளான கொஷின்ஸ். ஆனால் என்ன உங்களுக்கு அந்த டக்குன்னு மைண்டில் வரணும், இது வவல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, கான்சனன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற லாஜிக் வந்து நமக்கு டக்குன்னு எட்டி பார்க்கணும். அப்படி எட்டி பார்த்துருச்சுன்னா கொஷின்ஸை போட்டுடலாம். இந்த கொஷின் பாருங்கள். ஃபிக்சர்ஸ் இஸ் கோடர் 64, நாய்ஸ் இஸ் கோடர் இஸ் 36. இது ஒரு சிம்பிளான ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கு. பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஃபிக்சர்ஸில் மொத்தம் எத்தனை வேர்ட் இருக்குது? 8 வேர்ட்ஸ் இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணால் 64. நாவிஸில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? 6 வேர்டு இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. ட்ரையலில் எத்தனை வேர்டு இருக்குது? 5 வேர்டு இருக்குது. ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ ஆப்ஷன் சி 25. உங்களுக்கு 25ன்னு ஈஸியாக போட்டாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு லைன் சிங்கிள் கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இதிலேருந்து கேட்குறாங்க பாருங்கள், சிபிஓலே கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் அவ்வளோ வரல, மேபி ஜிடி எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டி ஈக்குவல் டு 12 கொடுத்துருக்காங்க. டியோட பிளேஸ் வேல்யூ என்னது? 4. 4க்கும் 12க்கும் என்ன ரிலேஷன்? 4 × 3 போட்டால் 12 வருது. ஏஜுக்கு வந்து என்ன சொன்னீங்கன்னா ஏவோட பிளேஸ் வேல்யூ என்னது? 1 ப்ளஸ் பண்ணுங்கள். ஜியோட பிளேஸ் வேல்யூ என்னது? 7 ப்ளஸ் பண்ணுங்கள். இயோட பிளேஸ் வேல்யூ என்னது? இ. மொத்தம் எத்தனை? 13. 13 × 3 39 வந்துருச்சுங்களா? அப்போ அதே லாஜிக் தானே இங்கேயும் போடணும். ஜேயோட பிளேஸ் வேல்யூ போடுங்க 10, ஏவோட பிளேஸ் வேல்யூ 1, டியோட பிளேஸ் வேல்யூ 4, இயோட பிளேஸ் வேல்யூ 5. என்னாச்சு? 20 ஆச்சு. 20 × 3 60. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். டக்குன்னு நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு 50, சி ஈக்குவல் டு 50, தென் ஒய்ஏசிஹெச்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இப்போ ஒய்யோட பிளேஸ் வேல்யூ பொறுத்தளவுக்கு என்னென்னு பாருங்கள். ஒய்யோட பிளேஸ் வேல்யூ 25. 25 × 2 50. சரிங்களா? அதே மாதிரி சிஏ 3 லிட்டர் பெருசு, மூணுமே 3 வேர்டு இருந்துமே அதே 50 தான் வருது. ஸோ என்ன லாஜிக்காக இருக்கும்? செக் பண்ணிடுவோமா? எஸ்ஸுக்கு என்ன? 19 ப்ளஸ் பண்ணுங்கள். ஈயோட பிளேஸ் வேல்யூ என்ன? 5 ப்ளஸ் பண்ணுங்கள். ஏவோட பிளேஸ் வேல்யூ 1. 20 25. 25 × 2 50. ஸோ அதே லாஜிக் தான். ஸோ நம்ம ஒய்யுக்கும் ஏக்கு சிஹெச்டியோட பிளேஸ் வேல்யூ ப்ளஸ் பண்ணி அதே மாதிரி பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஒய்யோட பிளேஸ் வேல்யூ என்னது? 25, ஏக்கு 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு 8, டிக்கு 20. சரிங்களா? ப்ளஸ் பண்ணுங்கள். 12 32 57. 57 × 114 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதுவும் ஒரு சிபிஓவில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹெச் ஈக்குவல் டு 40, ஜிஓ ஈக்குவல் டு 105, தென் வாட் வில் பி த கோட் ஆஃப் பேண்ட்னு கேட்டிருக்காங்க. ஹெச்இ 40 எப்படி வந்திருக்கும்? கண்டிப்பாக பிளேஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஹெச்சோட பிளேஸ் வேல்யூ பொறுத்தளவுக்கு 8, ஈயோட பிளேஸ் வேல்யூ 5 ஈக்குவல் டு 40. இப்போ இதெல்லாம் நான் ஏன் டக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த ஹெச்சோட பிளேஸ் வேல்யூவும் ஈயோட பிளேஸ் வேல்யூ எனக்கு மக்க பயிற்சிப்போம். சரிங்களா? இப்போது நான் 40 பார்த்தோன்னே ஹெச்சோட பிளேஸ் வேல்யூ 8, இதோட பிளேஸ் வேல்யூ ஸோ 40 தான் இருக்கும், அதனால தான் வந்திருக்குங்கிறத கெஸ் பண்ண முடியுது. இது எதனால் முடியுது? நான் தொடர்ந்து ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் உங்களுக்கு பார்த்து ஆன்சர் பண்ணுறதுனால தான். நான் உட்காந்து நானும் உங்களை மாதிரி டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தது தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நானும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போய் தான் எனக்கு டக்குன்னு வருது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லாஜிக் யோசிக்க தோணும், யோசிக்க வரும். இதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ நம்ம ஜிஓக்கு பார்த்துக்கலாம். ஜிஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 7. ஓவோட பிளேஸ் வேல்யூ 15. சரி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105 தான். ஸோ நம்ம அடுத்தது பேண்டுக்கு பார்த்துடலாம். பியோட பிளேஸ் வேல்யூ என்னது? 2. 2க்கு ஏவோட பிளேஸ் வேல்யூ 1, என்னோட பிளேஸ் வேல்யூ 14, டியோட பிளேஸ் வேல்யூ 4. இப்போ 1 2 2 14 சார் 28, 28 4 சார் 112. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 112. இது எம்டிஎஸில் கேட்ட கொஸ்டின். பாருங்கள், சிபிஓவோட எம்டிஎஸில் கொஞ்சம் லெவல் கோடி கேட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்க. ஈஸி தான், பார்த்தவங்க கண்டுபிடிச்சா ஈஸி, கண்டுபிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து ஹெச்ஏ கொடுத்துருக்காங்க. C80னா 60 கொடுத்துருக்காங்க, ஹெச்ஏனா 80 கொடுத்துருக்காங்க. கேட்டுனா என்னென்னு கேட்குறாங்க.
இதுவும் கிட்டத்தட்ட மல்டிப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏ வந்து 1, ஹெச் வந்து 8. ஸோ 1 × 8 8ஆக தான் இருக்கும். சிக்கும் பார்த்தீங்கன்னா சி வந்து 3, ஏ வந்து 1, டி வந்து 20. ஸோ மல்டிப்ளை தான் பண்ணியிருக்காங்க, 60 வருது. ஸோ அதே மாதிரி நம்ம ஹெச்இஎனுக்கு பண்ணோம்னா 8 × 5 × 14. சரிங்களா? 8 5 are 40. 40 × 14 எவ்வளோ வரும்? 0 4 4 16. 1 4 is 4. 4 560 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரேக்னா 9 கொடுத்துருக்காங்க, டாப்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்பெல்லாம் என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் அதாவது யோசிக்க முடியுமா இப்படிலாம் கேட்பாங்களாங்கிற மாதிரி ஒரு இது. அதாவது நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு லாஜிக் தோணிடும். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்போவாச்சும் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எல்லா வேரியண்ட்டும் காட்டுறேங்கிறதுனால கண்டிப்பாக நான் ஒரு வேரியண்ட் கூட இல்லாமல் தான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதுலேயும் இதுவும் ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, இருந்தாலும் இன்னொரு வாட்டி கேட்கலாம். ஸோ நம்ம டக்குன்னு அந்த இடத்துல சொல்லாமல் இருக்கக்கூடாது, நம்ம ஆன்சர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஆரோட ப்ளேஸ் வேல்யூ என்னது? 18. சரிங்களா? சியோட ப்ளேஸ் வேல்யூ என்னது? 3. சரிங்களா? ஏவோட ப்ளேஸ் வேல்யூ 1. கேவோட ப்ளேஸ் வேல்யூ என்னது? 11. சரிங்களா? எல்லாத்தையும் கூட்டுங்க. 21, 22, 33. 33ங்கிற நம்பர் வந்திருக்கா? இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 ஆன்சர். இந்த லாஜிக் யாராச்சும் டக்கு நம்ம ஒரு பேசிக் தெரிஞ்சாலுமே இந்த லாஜிக் யாராச்சும் யோசிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. எங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், எம்டிஎஸில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம டாப்புக்கு இப்போ கண்டுபிடிச்சோம். டாப்போட ப்ளேஸ் வேல்யூ என்னது? டிக்கு 20, ஓக்கு 15, பிக்கு 16, 35, 41. சரிங்களா? 41 1 × 4 சரி 51. ஆமாம் 35 51 சாரி 51 வரும். 5 1s are 5. ஸோ நம்ம சொன்ன லாஜிக்லாம் வருது. மேப்பிள் கண்டுபிடிச்சிடலாம். மேப்பிள் என்னது? 13 ப்ளஸ் ஏக்கு 1, பிக்கு என்னது? 16, எல்லுக்கு 12, ஈக்கு 5. சரிங்களா? 14, 30, 42, 47. 4 7s are 28. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ எப்படிலாம் லாஜிக் கேட்குறாங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின். ராகர் இஸ் ரிட்டன் as 5, மவுல்ஸ் இஸ் ரிட்டன் as 6. இது பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரோகரோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை? 5. மவுல்ஸோட ரிட்டன் ஆஃப் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 6. ஸோ அதே மாதிரி பின்னுக்கு வந்து 3. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதில் நம்ம பேப்பர் பண்ணி யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை, டேரெக்டாக ஆன்சர் போட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃப்ளவர் இஸ் கோடட் as 14, டிஸ்டன்ஸ் இஸ் கோடட் as 18. இதே மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்னென்ன பார்க்கலாமா? ஃப்ளவர் வந்து 6 லெட்டர்ஸ் இருக்குது, ஆனால் அங்கே 14 கொடுக்குறாங்க. 6க்கும் 14க்கு என்ன சம்மந்தம் தெரில. இது இத்தனை லெட்டர் இருக்குது? 2 4 6 8 இருக்குது. இங்கே 18 கொடுத்துருக்காங்க. இதை டபுள் பண்ணி பார்த்தா அதுக்கிட்ட வரும். ஸோ ஃப்ளவரோட 6 6 × 2 6 × 2 12 ப்ளஸ் 2 போட்டால் 14 வருதா? டிஸ்டன்ஸ் வந்து 8 8 × 2 16 16 ப்ளஸ் 2 போட்டால் 18 வருதா? ஸோ அதே மாதிரி இதோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை? 2 4 6 8 10. 10 × 2 20, 20 + 2 22. ஆப்ஷன்ஸில் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். சிஜியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். எம்டிஎஸில் காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின் கேட்டு சிஜியில் வந்து இப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதை திருத்துறதுக்காக தான் இப்போ வந்து எடுக்குட்டியை கொண்டு வந்தாங்க. அவங்க நம்மளுக்கு பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அப்கமிங் எக்ஸாம் கண்டிப்பாக நல்லபடியாக நல்லா நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்ஸை இப்போ குறைச்சிட்டாங்க. ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் மாறலாம். ஸோ நீங்கள் பயப்படாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம அந்த டைப்பை முடிச்சிட்டோம். இந்த டைப்பில் ரொம்ப நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 20+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்போம். எல்லாமே உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதா இல்லைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம நவம்பருக்குள்ளே நம்ம எல்லா டாப்பிக்கும் முடிக்கிறதா இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு டைப்புமே ஒவ்வொரு நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். 11க்கு மேலே கண்டிப்பாக 2 to 3 வீடியோ ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கிளாஸை வந்து டெய்லியும் உங்களுக்கு ஆல்ரெடி
டெல்லி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு டைம் டேபிள் போய்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் டெய்லியும் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். டெய்லியும் வீடியோஸ் வந்துடும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.